திருப்பூரில் எந்த இடத்துல நம்முடைய கொடிகாத்த குமரன் 1932 தான் பிடித்திருந்த கொடியை விடாமல் ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையால் வீழ்த்தப்பட்டாரோ அதே இடத்துல நம்முடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு பெற்றிருக்கிறது. 234வது தொகுதியாக திருப்பூர் தெற்கு தொகுதியில் நம்முடைய யாத்திரை கொடிகாத்த குமரன் அவர்கள் அடக்குமுறையால் வீழ்த்தப்பட்ட அதே இடத்துல புத்துணர்ச்சியோடு தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யாத்திரையாக வீறு கொண்டு மறுபடியும் எழுந்திருக்கிறது. அதனால் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து, நம்முடைய சிறப்பு விருந்தினராக அண்ணன் முருகன் அவர்கள் மத்திய அமைச்சர் வந்திருக்கிறாங்க. தேர்தல் பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. எல்லா தலைவர்களும் வர இருக்கின்றார்கள், வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்க வர இருக்கிறார். ஐயா 234 தொகுதிகளையும் வெற்றிகரமாக தமிழக மக்களுடைய அன்போடு ஆதரவோடு கடந்திருக்கின்றோம். ஒரு பெரிய எழுச்சியை நம்முடைய கட்சியினுடைய நடவடிக்கை, மக்களுடைய அன்பு, இந்த யாத்திரையினுடைய கடும் உழைப்பு நமக்கு கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பெறும் என்பதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை. ராமநாதபுரம் டு திருப்பூர் எப்படி இருக்கு இந்த பாத யாத்திரை? என்ன ஒரு பாஜக வளர்ச்சியை பார்க்க முடியுது களத்துல? ஐயா, நீங்களே இன்னைக்கு சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கு, பெரிய கட்சியா வந்திருக்கு, 20% ஓட்டு தாண்டி இருக்குன்னா நீங்க சொல்றீங்க. பத்திரிகை கருத்து கணிப்புல எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு அது சமாதானம் இல்லைங்க ஐயா. இந்த பாத யாத்திரையில் உண்மையாலும் எங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் ஒரு தனிப்பெரும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தல் அதை பார்ப்பீங்க. ஏன்னா ஆரம்பித்தது இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரையா இருக்கலாம், ஆனா முடிக்கும் பொழுது இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி இருக்கிறது. பட்டி தொட்டி எல்லாம் எல்லா மக்களும் தாங்கள் நினைக்கக்கூடிய அரசியலை இந்த யாத்திரை நிச்சயமாக ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கை. பாரத பிரதமருடைய 10 ஆண்டு கால சாதனையை பட்டி தொட்டி எல்லாம் இந்த யாத்திரை மூலமாக எடுத்து சென்றிருக்கின்றோம். எல்லா மக்களும், குறிப்பாக மோடிஜியினுடைய பயனாளிகள், மோடிஜியினுடைய நல்லாட்சியை விரும்புவர்கள், தமிழ்நாட்டில் நடுநிலை வாக்காளர் 50% மேல இருக்காங்க. எல்லோரும் முடிவு செய்திருக்கின்றார்கள், இந்த தேர்தல் மோடிக்கான தேர்தல். மோடி அவர்கள் உலகத்தில் இந்தியாவை முதன்மை நாடாக மாற்றுவதற்கான அடித்தளம் இழக்கூடிய தேர்தல் என்று தெரியும். இதுதாங்க ஐயா மாற்றம். இந்த 6 மாசத்துல 108 நாட்கள் நடக்கின்ற நாட்கள்ல ஒரு தொகுதியிலிருந்து 234வது தொகுதியில இந்த மாற்றத்தை நாங்கள் கண்கூட பார்த்திருக்கின்றோம். அதற்கு மீடியா நண்பர்கள் நீங்களும் சாட்சி. நேற்று கோவையில் ஒரு மாற்ற நிகழ்வு வந்து பெரிய புள்ளி இணைவாங்க அப்படின்னு சொல்லிடுங்க. பெரிய புள்ளி ஒருத்தர் நிறைய பேர் இணைவாங்க. நேற்று நடக்கல. இல்ல நடக்கலின்னு இல்ல, நடக்கும். பெரிய புள்ளி நாங்க சொல்ற இடத்துல இணைக்கணும்னு அவசியம் கிடையாது. சில பேருக்கு டெல்லி போய் இணையணும்னு ஆசை. பெரிய புள்ளிகள் வரும்பொழுது எங்க கட்சியிலையும் பெரிய புள்ளிகள் இருக்கிறாங்க, அவர்களையும் சமாதானப்படுத்தணும். கட்சிக்குள் இருக்கவங்க இத்தனை காலமாக உழைத்திருக்கின்றார்கள், வெளியே இருந்து இன்னைக்கு கட்சிக்காக வர்றாங்க. அவர் உள்ளே வரும்பொழுது கட்சிக்குள் இருக்கக்கூடிய தலைவர்களையும் சமாதானப்படுத்தணும். ஏன்னா வர்றவங்க அவ்வளவு பெரிய ஆளாக இருக்கும் பொழுது ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கலாம், ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கலாம். கட்சிக்குள்ளேயும் சமாதானத்தை ஏற்படுத்தணும். இது பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய பாதையில பயணிக்க ஆரம்பிக்கின்றோம். வெளியிருந்து நிறைய நண்பர்கள், உதாரணத்துக்கு அக்கா விஜயதரணி அவங்க அங்க வந்தாங்க, விலவன்கோடு. உங்களுக்கு தெரியும், கன்னியாகுமரி பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான பகுதி, நிறைய தலைவர்கள் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு எம்எல்ஏ 2.5 ஆண்டுகள் பொறுப்பு இருக்கும் பொழுது ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது கட்சிக்குள்ள நிறைய கலந்து பேசி கட்சிக்குள் இருக்கக்கூடிய தலைவர்களையும் சமாதானப்படுத்தி வெளியே இருந்து வரக்கூடிய விஜயதரணி அவர்களுக்கும் இந்த கட்சியில வளர்ச்சி பாதையில கொண்டு போகணும். இது ஒரு கட்சிக்கு சேலஞ்ச். இத்தனை நாளா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்னன்னா, மோடி ஐயாவுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில இன்னைக்கு வருபவர்கள் தேர்தலில் நிற்கக்கூடிய வல்லமைகளாக வருகின்றார்கள். அதனால் அவர்களுக்கான இடத்தை ஏற்படுத்தணும், மரியாதையா கொண்டு வரணும். அதனால் வரக்கூடிய எல்லா புள்ளிகளையும் மரியாதையாக உள்ள கொண்டு வரணும். வந்த பிறகு அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது என்று கட்சி விரும்புச்சு. நம்முடைய கட்சியினுடைய தலைவர்களுடைய விருப்பம், வருகின்ற எல்லோரும் கட்சிக்குள்ள அக்செப்டபிள் ஆகி அவர்களுக்காக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் மோடி ஐயா வரும்பொழுது அதுக்கு முன்னாடி நாள் குறிப்பாக நம்முடைய கவனம் மோடி ஐயாவுடைய குறிப்பாக இந்த பரப்புரையில் இருக்கணும். அதனால் பொறுத்திருந்துங்கள். மிகப்பெரிய ஆட்கள் இணையத்தான் போறாங்க, அவங்க பாரதிய ஜனதா கட்சியில வர்றாங்க. கட்சியும் அவர்களை ஆத்மார்த்தமாக அன்போடு ஏற்றுக்கொள்ளணும். வர்றவங்க யாருமே வேறு மாநிலத்தை போல எங்கேயும் யாரும் திரும்பி செல்லக்கூடாது,
அதற்கான சூழலை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நீங்க பார்க்கத்தான் போறீங்க, இது ஆரம்பம் தான், தொடர்ந்து பார்ப்பீங்க. சார், உங்க 2 எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இணைவாங்கன்னு சொல்லி எம்எல்ஏ அம்மன் அர்ஜுன் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல சொல்லியிருக்காரு. அவரை போய் கேளுங்க, அம்மன் அர்ஜுனை போய் கேட்கணும். நீங்க அது பாஜக அம்மன் அர்ஜுனை போய் கேளுங்க, யார் பேரு, யார் வர்றாங்கன்னு கேளுங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை மதிக்கவே மாட்டேன்னு சொன்ன ஒரு கட்சி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. காலையில் எந்திரிச்சா பாரதிய ஜனதா கட்சி, மத்தியானம் பாரதிய ஜனதா கட்சி, தூங்கும் போது பாரதிய ஜனதா கட்சி, தேர்தலில் உங்களை மாதிரி கருத்து கணிப்புல பாரதிய ஜனதா கட்சி அதிக இடம் வந்துட்டா அதுக்கும் திட்டுறாங்க. தமிழ்நாட்டில் இத்தனை காலமா ஸ்ட்ராட்டஜி இல்ல. பாரதிய ஜனதா கட்சி சாமதண்ட பேததான எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், நீங்க பாப்பீங்க.